ஸோ இது சாப்டர் 7ல் வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் பார்ட் 3க்கு உங்களை நான் வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பார்ட் 3ல் அப்படின்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, குறிப்பாக math.h அப்படின்னு சொல்கிற இந்த சியில் இருக்கிற மாதிரி இதில் மேத் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நிறையாவும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஏபிஎஸ், ஆர்டர், ஓஆர்டி, இல்லைன்னா சிஹெச்ஆர், பின், டைப், ஐடி, மின், மேக்ஸ், ஃபார்மேட், சம்மு, ரவுண்டு, பவர். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஏபிஎஸ்னால் என்ன, ஆர்டர்னா என்ன, அதுன்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம லைவ் செஷன் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஏபிஎஸ் பார்க்க போகிறோம். அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் வந்து 20 கொடுத்துருக்கோம், இதில் வந்து -23ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, பிரிண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 20 இந்த மைனஸை என்ன பண்ணிவிட்டு ட்ரங்கேட் பண்ணிடும், அதாவது எடுத்துரும். ஓகே, ஸோ இதான் வந்து ஏபிஎஸ் உடைய முக்கியமான வேலை. ஸோ மைனஸ் இருந்தால் என்ன பண்ணிடும், மைனஸை எடுத்துரும். ஓகே, இதுதான் ஏபிஎஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ஓகே, ஸோ அடுத்தாப்புல ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓஆர்டி ஆர்டர் அப்படின்னுட்டு. ஸோ சிசி ஈக்குவல் டு ஏயும் டிசி ஈக்குவல் டு ஏயும் கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய ஆஸ்கி கோடு. ஓகே, அதை என்ன செய்யும், இது பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஆஸ்கி கோடுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்கி கோடு அப்படின்னா என்னென்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு கீக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆஸ்கி கோடு இருக்கும். அந்த ஆஸ்கி கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பைனரி வேல்யூவானது பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இது வந்து எலக்ட்ரானிக் உங்களுக்கு கீழே நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே என்ன ஆகும், கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும்போது இந்த இன்டர்மீடியேட்டில் நடக்கிறது வந்து பைனரி கோடாக தான் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆஸ்கி கோடு இருக்குது. ஓகேயா, ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் சிஹெச்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, கேரக்டர். நீங்கள் வந்து ஆஸ்கி கோடு கொடுத்தீங்கன்னா கேரக்டர் கொடுக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலான்னா சிஹெச்ஆர். ஸோ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், இந்த வேல்யூக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஏயும் கேபிட்டல் ஏயும் இன்னொன்றுக்கு ப்ளஸ்ஸும். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏக்கு 65 அப்படின்ட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு 43னா ப்ளஸ் சிம்பிள். ஸோ நீங்கள் கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிள் அனுப்புகிறீங்க அப்படின்னா 43யாக கன்வெர்ட் ஆகுது. 43 என்னதாகும், பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, அது உங்களுடைய சிஸ்டம் வந்து 32 பிட்டுனா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், 64 பிட்டுனா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூலாம் வந்து பைனரி கோடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ ப்ரோக்ராமு. ஸோ எக்ஸ் வந்து 15ம் ஒய் வந்து 101 கொடுத்துட்டு இதை நம்ம நிச்சயம் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் பைனரி வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா பைனரி வேல்யூ என்ன செஞ்சுருக்கு, பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் டெசிமலை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ வந்து என்ன மாதிரி டேட்டா டைப் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், ஒய் வந்து ஏ, எஸ் வந்து ட்ரூ. ஸோ இது என்னது ஃப்ளோட்டிங்காக இருக்கும், இது கேரக்டர் இல்லைன்னா ஸ்ட்ரிங்கு, இது வந்து பூலியன் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம டைப் சொல்லணும். ஸோ ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன். ஓகே, ஸோ இதுதான் வந்து டைப்புக்குள்ள அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் இல்லைன்னா பில்டின் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதோடைய அட்ரஸ் என்ன. ஓகே, ஸோ எந்த ட்ரைவில் இருக்குன்னா நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸுக்கு 15ன்னு கொடுத்துருக்கோம், ஒய்க்கு ஏன்னு கொடுத்துருக்கோன்னா அதோடைய அட்ரஸ் என்ன, லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து இதோடைய லொக்கேஷன். ஓகே, அட்ரஸ். ஸோ ஐடி அப்படிங்கிறது வந்து அட்ரஸ். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா மினிமம் எந்த மேக்ஸிமம் என்னன்னு. ஸோ ஒரு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அரேயில் எலமெண்ட் வாங்கிடுறோம், அதோடைய மின் என்ன.
ஸோ இதில் 21 76 92 23 இருக்குது. ஸோ இதோடைய மினிமம் என்ன 21. ஓகே, சப்போஸ் இது 20ன்னு வச்சுட்டிங்கன்னா ஸோ 20. ஸோ இதே மாதிரி சப்போஸ் இதில் இந்த மேக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா அதே மாதிரி தான். ஓகே, அதே இதில் இது மேக்ஸிமம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு போட்டு இதில் என்ன பண்ணுறீங்க MAX. ஸோ மேக்ஸிமம் என்னது 98 மேக்ஸிமம் இல்லையா? நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 98 வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சம் பண்ணணுன்னா என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா சம் பண்ணலாம். ஸோ sum of the my list அப்படின்னு போட்டுட்டு இங்கே sum அப்படின்னு கொடுத்துடலாம். SUM sum கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் ரன் பண்ணிங்கன்னா இதோடைய அடிஷன் டோட்டல் எவ்வளவு. ஓகே, ஸோ இதான் வந்து மின் மேக்ஸ்குள்ளே. இன்னும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் இது இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் வந்து 14 கொடுத்துட்டு அதோடைய பைனரி என்ன, ஒய்யுடைய ஆக்டல் என்ன, இல்லைன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து அதோடைய ஆக்டல். ஒய்யுடைய ஆக்டல் வந்து இது, 14உடைய பைனரி வந்து இது. ஓகே, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 0 2 இது வந்து என்னது 4, இது 8. ஸோ கூட்டினீங்கன்னா 14 வரும். ஓகேயா, சரி. ஸோ அடுத்தவளை பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க வரோம். ஓகேயா, ஸோ எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. இப்போ ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்கோம். x = 17.9 22 -18.3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை ரவுண்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், இது 18 வந்துடும் இல்லையா? ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ 18 22 18. ஓகே, ஸோ பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ a = 5 b = 2. ஸோ இதை வந்து பவர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பவர். ஸோ இது 5 பவர் 2. ஓகே, 5 ஸ்கொயர். இது வந்து எவ்வளவு 2 கியூப். ஓகே, ஆக்சுவலாக இங்கே மாறிடும் இல்லையா, 5க்கு இது 5 கியூப். ஓகே, அப்புறம் ரெண்டையும் சம் பண்ணி அதோடைய கியூப். ஸோ இதுதான் வந்து இதோடைய பவர். ஓகே, அடுத்தவளை பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா math.h வந்து இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா அப்படி தான் கொடுத்துருவோம் math.floor அப்படின்னு சொல்லி. நீங்கள் இது கொடுக்கலன்னா எரர் காமிக்கும். ஓகே, நான் இது கொடுக்காம பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எரர் காட்டும். ஓகே, எரர் மெசேஜ் காட்டும். எனக்கு நேம் நாட் டிஃபைன்னு காட்டுது. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோன்னா இம்போர்ட் பண்ணணும் மேத்தை. ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி சீல்னு ஒன்று இருக்குது. ஸோ 26/7 26/7 23.2. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் போன இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 வந்து 26 வச்சுருது. 26.7 என்ன ஆகிடுது 27 ஆக்கிடுது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா 24 ஆக்கிடுது. ஓகே, ஸோ ஒரு இதுக்கு மேலே கொண்டு போயிடுது. பட் இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா கீழே கொண்டு போயிடும். ஓகே, சீலுங்கிறது கீழே. ஓகே, ஸோ கீழே கொண்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளோருக்குள்ளது. இப்போ நீங்கள் மைனஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், இந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிடும் 7. ஓகே, இதுதான் சீலிங்க்கும் ஃப்ளோருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. பட் இங்கே வந்து நீங்கள் இன்டிஜர் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கும் 26 27 கொண்டு போகாது, 26 கொண்டு போயிருக்கும். ஸோ இதுதான் ஃப்ளோருக்கும் சீலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். இதே math.h வச்சு ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிங்கன்னா A30 என்னது அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் கிடச்சிரும். ஓகே, ஸோ ரவுண்டட். நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா 5.
ஓகே. ஸோ இதுதான் வந்து நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் என்னது math.h ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, ஃப்ளோரு, சீலு, ஸ்கொயர் ரூட் மூணையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்குறோம், பில்டின் ஃபங்க்ஷன்ஸில் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். பில்டின் ஃபங்க்ஷன்ஸில் இவ்வளவும், அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் அந்த ஃப்ளோரு, சீல், ஸ்கொயர் ரூட் இந்த மூணையும் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. நன்றி, வணக்கம். நம்ம சாப்டர் 8 உங்களை சந்திக்கிறேன்.